Hi friends, welcome to Tutors Funny Tamil. நம்மட லாஸ்ட் வீடியோ சீரீஸில் நம்ம வந்து பார்த்தோம் எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் வந்து டிரைவர்ஸ் ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணுற ஈஸியான ஒரு சொல்யூஷன் ஒன்று நம்மளோட லாஸ்ட் வீடியோ சீரீஸில் பார்த்தோம். பார்க்காத நண்பர்களுக்கு வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், லாஸ்ட் வீடியோ பாருங்கள். இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்களோட மெஷின்ஸில் டிரைவர் ப்ராப்ளம் இருந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஈஸியான வழியை தான் நான் லாஸ்ட் வீடியோ சீரீஸில் நான் சொல்லிக் கொடுத்தேன். இது மற்றும் ஒரு முறைங்க. இந்த முறையிலே நம்மளுக்கு சால்வ் பண்ணலாம். அதாவது நமக்கு வந்து நம்ம வாய்ஸ் வந்து மெஷினுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதாவது இப்போ இது வந்து ரொம்ப இப்போ லேப்டாப்ஸ்க்கெல்லாம் லேட்டஸ்ட் லேப்டாப்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே இதில் வந்து டிரைவர்ஸ் இருக்கும், ரைட்? இப்போ அதுக்கான சாஃப்ட்வேர் தான் இதுக்கு சொல்கிறது. நம்ம வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு டிரைவர் பேக் சொல்யூஷன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள், ரைட்? இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் சாதாரணமாக லேப்டாப்ஸ்க்கெல்லாம் சாதாரணமாக வந்து டிரைவர்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும், ரைட்? இப்போ இதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம இந்த டிரைவர் பேக் சொல்யூஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இப்போ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் ஆல் ரிக்வயர்ட் டிரைவர்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஆன்லைனில் இன்ஸ்டால் ஆகும், ரைட்? எனக்கு அப்படி தேவை, நமக்கு ஆஃப்லைன் இதில் மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். இதில் இன்னொரு பாருங்கள், இன்னொரு இன்ஸ்டாலேஷன் விஷயம்னு இருக்குது கீழே மேலே சிஸ்டம் அட்மின். இந்த லிங்கை கிளிக் பண்ணி கீழே பாருங்கள், மூணு இது கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் பேக் ஆன்லைன் இதுதான் நீங்கள் முதல்ல நீங்கள் கொடுத்தது, இது வேணாம். இது ஆஃப்லைன் நெட்வொர்க் இதுவும் தேவையில்ல. மூணாவது இது வந்து ஃபுல்லாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஜிபி கொஞ்சம் நீங்கள் டொரண்ட்டில் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணுற நேரம் இப்போ நீங்கள் வந்து டொரண்ட் மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் நீங்கள் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஈஸியாக அந்த 25 GB வந்து இதில் டவுன்லோட் ஆகிக்கணும். இதில் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டொரண்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணணுமான்னு கேட்கும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டொரண்ட் மூலியமாக தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இதை நீங்கள் டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு உங்களோட மெஷின்ஸில் வந்து டொரண்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டொரண்ட்டுக்கு வந்து லிங்க்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணுமான ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடபிள் ஆகி இது டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆகினதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாதாரண ஒரு இமேஜ் ISO ஃபைலாக தாங்க வரும். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்கள் மெஷினுக்கு. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இமேஜ் ஒன்று வரும், ரைட்? இப்போ இது வந்து நான் வந்து இது கொஞ்சம் ஓல்ட் வெர்ஷன் இமேஜை தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால உங்களுக்கு டிரைவர் பேக் சொல்யூஷன் 2019 இமேஜ் ஒன்று வருவாங்கண்ணே. இப்போ அதில் வந்து இதில் வந்து உங்களுக்கு மெஷின்ஸுக்கு எந்த டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆகணுமோ, எந்த டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆகலையோ இப்படி காட்டும். டிரைவர்ஸ் ஃபவுண்ட்னு சொல்லி 4 டிரைவர்ஸ் கேன் பி இன்ஸ்டால்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கேட்கும். இப்போ நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு இந்த பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினிஷன் ஆடியோ, இந்த டிரைவர்ஸ் எல்லாம் வந்து உங்கள் மெஷினுக்கு இன்ஸ்டால் பண்ணணுன்றதை சொல்லும். இதுக்கெல்லாம் டிரைவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி, ரைட்? இப்போ இத்தனை டிரைவர்ஸ் இந்த மெஷினுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்றது இருக்குது. இது எல்லா நீங்கள் டிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எல்லா டிரைவர்ஸும் உங்களுக்கு மெஷினுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். அது இப்போ நீங்கள் லேப்டாப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸாக நீங்கள் லேப்டாப் வந்து ஓல்ட் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த டிரைவர் பேக் சொல்யூஷன் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். எல்லா டிரைவர்ஸுமே இந்த டிரைவர் பேக் சொல்யூஷன்ஸில் இருக்குது. நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்குது. இந்த பழைய லேப்டாப்ஸ் ஓல்டு லேப்டாப்ஸ் வச்சுருக்கவங்கள்ட்ட வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாத டிரைவர்ஸ் இருக்குன்னு சொல்லி லேட்டஸ்ட்டில் வந்து எல்லா டிரைவர்ஸும் வந்து இதில் வந்து டிரைவர் பேக் சொல்யூஷனில் இருக்குது, ரைட்? அதுக்காக பேரே பார்த்தீங்கன்னா டிரைவர் பேக் சொல்யூஷன்னு சொல்லி போட்டிருக்காங்க, ரைட்? இப்போ அடிஷனலாக உங்கள் மெஷினுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னா அந்த சாஃப்ட்வேரும் இதில் இருக்கும். அதாவது நீங்கள் மெஷினை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணிவிட்டு இந்த டிரைவர் பேக் சொல்யூஷனை போட்டு இந்த டிரைவர்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் அடிஷனலான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். இது கூடயே இதோடையே வர சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். TeamViewer, AnyDisk இந்த மாதிரி உங்களுக்கான அடிஷனல் சாஃப்ட்வேர்ஸும் வரும். அதுகளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதில், ரைட்? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.